திமுக கூட 11 ஆண்டுகளுக்கு பின்னாடி கூட்டணி அமைச்சிருந்த தேமுதிக எந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறது, அதன் வேட்பாளர்கள் யார் யார் என்ற பட்டியல் வெளியே கசிஞ்சிருக்கு. திமுக தரப்புல தொகுதிகள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் என்னென்ன பேசினாங்க, தற்போது அவருக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுல யார் யார் வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படிங்கிற பரபரப்பு பட்டியல் குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல்ல பரபரப்பு திருப்பமாக திமுக கூட தேமுதிக புதிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. நீண்ட இழுப்பறிக்கு மத்தியில பிரேமலதா விஜயகாந்த் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. முன்னதா அவர் தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தங்களுக்கு 20 தொகுதிகள் வேண்டும்னு ஒரு பட்டியலை திமுக மேலிடம் தரப்புல கொடுத்ததா சொல்லப்படுது. அதுல விருகம்பாக்கம், பல்லாவரம், விழுப்புரம், கும்மிடிப்பூண்டி, கேவி குப்பம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம், கடலூர், சிங்காநல்லூர், கோவை வடக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், நெய்வேலி, கடலூர், சாத்தூர், விருதுநகர், சிவகாசி போன்ற தொகுதிகளில் இடம்பெற்றும் இருந்துச்சு. மேற்படி 20 தொகுதிகளுக்கு தேமுதிக சார்பில் யார் யார் எல்லாம் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற பட்டியலையும் பிரேமலதா விஜயகாந்த் முன்னதாகவே தயார் செய்து வச்சிருந்தாங்க. அது குறித்து தகவலும் திமுக மேலிடத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில தான் விருத்தாச்சலம் இல்லைன்னா ரிஷிவந்தியம் தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுறாங்க என்பது சிறப்பு செய்தியாகும். அதே போல விருதுநகர், சாத்தூர், சிவகாசி போன்ற 3 தொகுதிகளில் ஏதாவது ஒண்ணுல விஜய பிரபாகரன் போட்டியிட இருக்காரு. விருகம்பாக்கம் தொகுதியில பார்த்தசாரதி போட்டியிடுறாங்க. விழுப்புரம் இல்லைன்னா விக்கிரவாண்டி தொகுதியில எல் வெங்கடேசன் போட்டியிடுறாங்க. பல்லாவரத்துல டி முருகேசன் போட்டியிடுறாங்க. பாப்பிரெட்டிப்பட்டியில இளங்கோவனும், சேலம் தெற்கு தொகுதியில அழகாபுரம் மோகன்ராஜும் போட்டியிடுகிறார் என்பது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா இடத்திற்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரருமான LK சுதீஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. LK சுதீஷை எம்பியாக்க வேண்டும் அப்படின்னு கடந்த 10 ஆண்டுகளாகவே பிரேமலதா விஜயகாந்த் போராடி வந்திருக்கார் என்பது முக்கிய செய்தியாகும். இதுக்கு இடையில தான் பிரேமலதா விஜயகாந்தின் சார்பில் 20 தொகுதிகள் கோரிக்கை வைக்கப்பட்டாலும் 7 தொகுதிகள் மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா பதவி அப்படிங்கிற அளவுல கூட்டணி பேசி முடிவெடுக்கப்பட்டதா தெரிகிறது. எனவே தேமுதிக சார்பில் 7 தொகுதிகளில் அந்த கட்சி போட்டியிடுகிறது. இதுல பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தொகுதியிலையும் விஜய பிரபாகரன் மற்றொரு தொகுதியிலையும் போட்டியிடுவது உறுதியாக இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.